ஹாய் விவோஸ் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அமுக்கி இந்த என்னோடய வீடியோவை பார்த்து கமெண்ட் கொடுத்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது மஞ்சள் ஊறுகாய், மஞ்சக்கிழங்கு. நம்ம தைப்பொங்கலுக்கு வாங்கிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு வெளியில் வச்சுருவோம். அப்படி வைக்காமல் அதை ஊறுகாய் பண்ணியிருக்கேன். மஞ்சக்கிழங்கு பாருங்கள், இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பீஸ் பண்ணி நல்லா துளி எடுத்துடணும். துளியை சீவிட்டு நல்லா பொடிசாக நறுக்கி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அப்படியே வேக வைக்கணும். அப்படியே சிம்மில் வச்சு அது பாட்டு வெந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அடுத்த கடாயில் நம்ம உங்களுக்கு வேணுங்கிற அளவு வெந்தயம், மிளகு வத்தல் ரெண்டையும் நல்லா வறுத்து அப்படியும் டம்ளரில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இறக்கின உடனே அந்த வெந்தயமும் மிளகு வத்தல் பொடியும் அதில் சேர்த்து அந்த எலுமிச்சம்பழம் சாறையும் அதில் சேர்த்து அதை அப்படியே கிண்டி மூடி வச்சுருங்க. 2 நாள் ஆனவுடனே அந்த எலுமிச்சம்பழம் புளிப்பெல்லாம் அந்த மஞ்சளில் நல்லா அந்த மஞ்சக்கிழங்கில் ஏறி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது தொண்டைக்கு நல்லது, வயிற்று புண்ணுக்கு நல்லது, சொல்லப்போனால் கேன்சருக்கே நல்லது. அப்படி ஒரு மருத்துவ குணமுள்ள இந்த ஊறுகாய். உப்பு நீங்கள் சரிசமமாக போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் சாப்பிட முடியாது. உப்பு பார்த்து நீங்கள் எவ்வளோ உப்பு உங்களுக்கு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு இந்த இறக்கி வச்சு நீங்கள் தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.